சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம், ட்ரம்ப் எச்சரிக்கையும் அமைதி உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகளும். ஈரானை வற்புறுத்தி சரணடைய செய்வது ஒரு மாயை, அதிபர் மசூத் பெசக்கியன் அதிரடி பதிவு. ஹார்முஸ் நீரிணையில் ஈரானின் புதிய கட்டுப்பாட்டு கடல் மண்டல எல்லைகள் அறிவிப்பு. தெற்கு லெபனானில் வெடிகுண்டு ட்ரோன் தாக்குதல், 7 இஸ்ரேலிய வீரர்கள் காயம். பிரிட்டனின் $5 பில்லியன் வளைகுடா வர்த்தக ஒப்பந்தம். காசா உதவி கப்பல் விவகாரம், தென்கொரிய நாட்டவர் விடுதலை. காசா உதவி கப்பல் மீதான தாக்குதல், இஸ்ரேலின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தும் குட்ஸ் படை தளபதி இஸ்மாயில் கானி. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். ஈரான் அரசாங்கம் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தவறினால் அங்குள்ள ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா முழுமையாக முடித்து வைக்க வேண்டியிருக்கும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க கடலோர காவல் அகாடமியின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை ஏற்கனவே பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சமாதான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அங்கு மேலும் தீவிர சண்டைகள் வெடிக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் 2 மாதங்களுக்கு முன்பு மலேசியாவின் கடலோர காவல்படை பகுதியில் கார்க் தீவிலிருந்து 1 மில்லியனுக்கும் அதிகமான பீப்பா எண்ணெயை கடத்த முயன்று தடை செய்யப்பட்ட ஈரானிய கப்பல் ஒன்று அமெரிக்க கடலோர காவல்படையால் கைப்பற்றப்பட்டதையும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் தொடங்கி 12 வாரங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் தனக்கு எந்த அவசரமும் இல்லை என்றும் அவர் புதன்கிழமை செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதில் மட்டும் கவனம் செலுத்தும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்கப் போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா புதிய தாக்குதலை நடத்தினால் மத்திய கிழக்கிற்கு அப்பாலும் போரை விரிவுபடுத்தப் போவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. வற்புறுத்தல் மூலம் ஈரானை சரணடைய செய்வது ஒரு மாயை என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் தெரிவித்துள்ளார். எனினும் பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் மூலம் வாஷிங்டன் அனுப்பிய முன்மொழிவை ஈரான் பெற்றுக்கொண்டு அதனை தற்போது தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி உறுதிப்படுத்தியுள்ளார். நிர்பந்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை ஈரான் ஒருபோதும் ஏற்காது என்ற தனது உறுதியான நிலைப்பாட்டை அந்த நாட்டு அதிபர் மசூத் பெசக்கியன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமிய குடியரசுடனான எந்தவொரு சர்வதேச உறவும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் மட்டுமே அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஈரான் தனது சர்வதேச வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது என்றும் போரை தவிர்ப்பதற்கான அனைத்து வழிகளையும் எமது தரப்பு திறந்து வைத்து ஆராய்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வற்புறுத்தல் மூலம் ஈரானை சரணடைய செய்வது ஒரு மாயை என குறிப்பிட்ட அவர், போரை விட ராஜதந்திரத்தில் பரஸ்பர மரியாதை செலுத்துவதே மிகவும் விவேகமானதும் பாதுகாப்பானதும் நீடித்ததுமான வழிமுறை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தினம்தோறும் அச்சுறுத்தும் விவாதங்களை முன்வைத்து வரும் நிலையிலேயே ஈரானிய அதிபரின் இந்த அதிரடி பதிவு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக இஸ்லாமிய குடியரசு தொடர்ந்து உறுதியாக பதிலடி கொடுத்து வந்துள்ளதை அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த ஜூன் மாதம் டெல் அவிவின் வேண்டுகோளுக்கு இணங்க ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை கோரியிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய மூலோபாய இலக்குகளுக்கு எதிராக ஈரான் குறைந்தது 100 கட்டங்களாக தீர்க்கமான பதிலடி தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தியிருந்தது. இதன் தொடர்ச்சியாகவே கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஒரு தலைப்பட்சமான போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பிராந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு அமெரிக்க அதிபர் அந்த போர் நிறுத்தத்தை நீடித்ததோடு மிக சமீபத்தில் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை ரத்து செய்வதாகவும் அறிவித்திருந்தார். எவ்வாறாயினும் அனைத்து முனைகளிலும் ஆக்கிரமிப்புகளை நிறுத்துதல், நாட்டின் மீதான சட்டவிரோத கடற்படை முற்றுகையை முழுமையாக நீக்குதல் மற்றும் ஈரானுக்கு எதிரான சட்டவிரோத பொருளாதார தடைகளை அகற்றுதல் உள்ளிட்ட தங்களின் அடிப்படை நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் இணையப் போவதில்லை என்பதில் தெஹ்ரான் நிர்வாகம் உறுதியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணையின் எல்லைகளை ஈரான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தால் PGSA இந்த மண்டலம் நிர்வகிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு கடல் மண்டலமானது நீரிணையின் கிழக்கு நுழைவாயிலில் ஈரானின் ஹுக்கி முபாரக் பகுதியை ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைடாவின் தெற்கு பகுதியுடனும் மேற்கு நுழைவாயிலில் ஈரானின் கெஷ்ம் தீவின் முனையை ஐக்கிய அரபு அமீரகத்தின் அல் குவைனுடன் இணைக்கும் கோட்டை
பகுதிகளையும் கொண்டு எல்லைகளை உள்ளடக்கியுள்ளது. இந்த பகுதி வாயிலாக பயணிக்கும் அனைத்து சர்வதேச கப்பல்களும் இனிவரும் காலங்களில் இந்த ஆணையத்திடம் முறையான அமைதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் வெடிகுண்டு தாங்கிய ஆளில்லா வான்வழி வாகனம் அதாவது ட்ரோன் ஒன்று நடத்திய தாக்குதலில் 7 இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வீரர்கள் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் புதன்கிழமை அறிவித்துள்ளது. இந்த விபத்தில் ஒரு வீரர் மிக கடுமையான நிலையிலும் மேலும் 3 அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் நடுத்தர அளவிலும் காயமடைந்துள்ளனர். லேசான காயங்களுக்கு உள்ளான ஏனைய வீரர்களுடன் அனைவரும் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரின் விளைவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா பிராந்திய நட்பு நாடுகளுடனான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்தும் நோக்கில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுடன் GCC ஆண்டுக்கு $5 பில்லியன் மதிப்புள்ள நீண்டகால வர்த்தக ஒப்பந்தத்தை பிரிட்டன் உறுதி செய்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து எரிசக்தி மற்றும் உணவு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பக்ரைன், குவைத், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பிரிட்டிஷ் பொருட்கள் மீதான வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் வரிகளில் 93% நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒப்பந்தத்தின் 10வது ஆண்டிற்குள் சுமார் $580 மில்லியன் மதிப்புள்ள வரிகள் சேமிக்கப்படும் என பிரிட்டிஷ் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காசா நோக்கி சென்று கொண்டிருந்த உதவி கப்பலை இஸ்ரேலிய படையினர் அண்மையில் பறிமுதல் செய்திருந்ததுடன் அதிலிருந்து சில தென்கொரிய நாட்டவர்களையும் கைது செய்து தடுத்து வைத்திருந்தனர். இந்த நிலையில் இஸ்ரேலிய காவலில் வைக்கப்பட்டிருந்து தங்கள் நாட்டு பிரஜைகள் அனைவரும் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக தென்கொரியாவின் ஜனாதிபதி மாளிகையான ப்ளூ ஹவுஸ் வியாழக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சியோஸ் நிர்வாகம் இந்த விடுதலையை வரவேற்பதாக அதன் ஜனாதிபதி செய்தி தொடர்பாளர் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆட்சியின் தொடர்ச்சியான அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் காசா நோக்கி சென்ற சர்வதேச சுமுத் ஃப்ரீடம் புளோட்டிலா கப்பல் குழுவின் சாதனைகளை இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் குட்ஸ் படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி வெகுவாக பாராட்டியுள்ளார். உலகளாவிய சுமுத் கடற்படையின் வெற்றிகளும் சாதனைகளும் தொடர்ந்து வருவதாக புதன்கிழமை அவர் அனுப்பிய விசேட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மேற்கத்திய நாகரிகம் உரிமை கோரிய சுதந்திரங்களை சூழ்ந்திருந்த ஏமாற்று சுவர்களை இந்த உதவி கப்பல் குழு தகர்த்தறிந்துள்ளதுடன் சியோனிச பாசிசத்தை உலகிற்கு மேலும் அம்பலப்படுத்தியுள்ளதாக தளபதி தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான கொடிய தாக்குதல்கள் மற்றும் டெல் அவிவின் இன ஒதுக்கல் கொள்கைகள் இருந்த போதிலும் இந்த ஆட்சிக்கு மேற்கத்திய நாடுகள் அப்பட்டமான ஆதரவை வழங்கி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையில் சைப்ரஸ் கடற்கரைக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடல் பகுதியில் வைத்து இஸ்ரேலிய ராணுவம் இந்த கப்பல் குழு மீது திடீர் தாக்குதல் நடத்தி வழிமறைத்துள்ளது. மனிதாபிமான பயணத்திற்கு பாதுகாப்பான வழி கோரிய அந்த கப்பல் குழு சர்வதேச விதிகளுக்கு மாறாக சட்டவிரோத கடற்கொலை செயல்களை இஸ்ரேலிய ஆட்சி மேற்கொண்டு வருவதாக கண்டித்துள்ளது. தடுத்து வைக்கப்பட்டு ஆர்வலர்கள் மிதக்கும் சிறை என்று விவரிக்கப்பட்டு கடற்படை கப்பல்களுக்கு மாற்றப்பட்டு அஷ்டோட் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2007 ஆண்டு முதல் காசா மீதான முற்றுகையை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து ஆயுதமாக்கப்பட்டு வருவதாக மனித உரிமை அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.